பார்த்தசாரதி. இன்னைக்கு அம்பாளோட ஃபர்ஸ்ட் அலங்காரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இன்னைக்கு அம்பாளோட ஃபர்ஸ்ட் அலங்காரம் நார்த்தில் வந்து சைலபுத்ரி, சவுத்தில் வந்து உமாமகேஸ்வரி. சைலம் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம், புத்ரி அப்படின்னா மகள் அப்படின்னு அர்த்தம். மலை மகள், மலையோட மகளா பிறக்கிறாங்க. ஐ மீன் மலைனா இந்த இடத்துல பர்வதராஜனை கொடுத்துருக்கு. பர்வதராஜனோட மகளா பார்வதியா அம்பாள் வந்து அவதாரம் இருக்காங்க. இவங்க வந்து தவம், கடும் தவத்துக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் வந்து உதாரணம். ஐ மீன் இவங்களை குறிப்பிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் தவறாமல் படிக்கலாம். இப்போ நவராத்திரியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வரலாறு பார்க்கணும். நவராத்திரியோட வரலாறு என்னன்னா, சும்பன் நிசும்பன் ரெண்டு அரக்கர்கள். இவங்க வந்து அம்பாளை வந்து அட்டாக் பண்ணணுன்றதுக்காக சண்டு முண்டு அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சண்டு முண்டோவை வந்து பார்வதி வந்து மகாகாளி அவதாரம் எடுத்து கொண்டுடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரத்தபீஜம் எடுக்கிறாங்க, அவங்களும் மகாகாளி அவதாரத்தை வந்து எடுத்து கொண்டுடுறாங்க. அடுத்துதான் அந்த மகிஷாசுரன் எடுக்கிறாங்க. இந்த மகிஷாசுரனுக்கு பிரம்மனை நோக்கி இதை வந்து கடுங்காவும் புரிஞ்சு தன்னோட பாதி உடல் மகிஷமாகவும் மீதி உடல் மனுஷனாகவும் வந்து ஒரு வரம் ஆகும். இந்த வரம் எதுக்கு, ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அம்பாளோட வாகனம் சிங்கம். ஸோ முக்காவா வந்து மகிஷாசுரனை கொல்ல போகும்போது இங்க மகிஷமா வந்துடும். அம்பாளோட வாகனம் சிங்கம். ஸோ சிங்கத்துக்கும் மகிஷத்துக்கும் சரியான ஃபைட் நடக்கும். அதுல சிங்கம் ஜெயிச்சிடும். அம்பாள் வந்து மகிஷனை வதம் பண்ணிடுவாங்க. இந்த 9 நாள் யுத்தத்துல கடைசி நாள் மட்டும் அம்பாள் வந்து ஊசியில தவறு பலூனா இருந்து தஸ்கரா இருந்து மகிஷனை வதம் பண்ணி வந்து